இருக்கக்கூடிய மக்களின் கோரிக்கை என்னவென்றால், இங்கு இந்து சமய அறநிலையத்துறையில் போர்டு அறநிலையத்துறை அறங்காவலர் குழு தலைவர் என்று போலியாக அறங்காவலர் வேஷம் போட்டுக் கொண்டு சட்டத்தை ஏமாற்றிக் கொண்டு இந்த இடத்தில் நான் தான் தலைவர் என்று சொல்லிக் கொண்டு அவரை நீக்குவதற்கு தகுதி நீக்கம் நீக்குவதற்கு ஆர்டர் வந்தும் இதுவரைக்கும் எந்த நரகாமல் இருக்க அவர் சொல்லுகிறார். எனக்கு கே சார் இருக்கிறார், அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு இருக்கிறார் என்ற இதில் அவர் இங்க பேட்டி கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அவர் எல்லாத்தையும் வன்மம் கூறி கொண்டிருக்கிறார். அவருக்கு எந்த ஒரு ஆர்டரும் இல்லாமல் இங்க போலியாக மறைத்துக் கொண்டு எங்க மக்களை ஏமாற்றி தேவேந்திரகுல மக்களுக்கும் தேவர் மக்களுக்கும் நாங்கள் அண்ணன் தம்பியாக இருந்த உறவுகளை பிளவுபடுத்தி அதன் இடையில் சுகம் கண்டு கொண்டிருக்கும் ராமமூர்த்தி அறங்காவலர் குழு தலைவர் என்னும் போர்வையில் அவர் மீது பல வழக்குகள், ஊழல் வழக்குகள், எஸ்சிசி பெண் கொடுமை வன்கொடுமை சட்டம், அனைத்து சட்டம் இருந்தும் இந்த காவல்துறையும் உயர் அதிகாரிகளும் பலமுறை ஆயிரக்கணக்கான மனுக்கள் கொடுத்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காதனால் எங்கள் மக்கள் இன்னைக்கு அந்த கோரிக்கையை முன்வைத்து இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவில் கடையணைத்து மக்களுக்கு எந்த ஒரு சேதாரமும் இல்லாமல் பக்தர்களை வழிபடும் வகையில் நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். எங்கள் கோரிக்கை உடனடியாக அறங்காவலர் குழு தலைவர் என்னும் போலி அறங்காவலரை நீக்கி நடவடிக்கை எடுக்கும் பட்சத்தில் எங்கள் மக்கள் இங்கிருந்து கலைந்து உடனடியாக அவர்கள் தொழிலை செய்வார்கள். இரண்டு கிராமமும் நாங்கள் அண்ணன் தம்பி சகோதரர்கள் போர் வாழ்வதற்கு இந்த காவல்துறையும் உயர் அதிகாரிகளும் மாவட்ட ஆட்சி அதிகாரிகளும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய மிக தாழ்மையான கருத்து என்பதை பணிவுடன் கேட்டுக் கொள்கிறேன்.